யோவான் 15:16 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதனால தான் நாம் இன்னைக்கு நிற்கிறோம் நிர்மூலமாகாமல். எங்க நம்மளை எங்கே இருந்து கொண்டு வந்தாருன்னு யோசித்தாலே இப்போ உள்ள வாழ்க்கையை கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழலாம். அதாவது பாவ ஸ்டேட்டில், அடிமைத்தனத்தில், துணிகரமான பாவத்தில் மூழ்கி இருந்த நம்மளை யாருனாலுமே மதிக்கப்படாத ஒரு வாழ்க்கை நெறிமுறை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, இழப்பின் நிமித்தமான வாழ்க்கை நெறிமுறை, அங்கே இருந்த அந்த உளையான ஸ்டேட்டில் இருந்து தூக்கி கொண்டு வந்தது நிமித்தமாக, அது நம்மளுடைய திராணியில் இல்லை, அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக தூக்கி கொண்டு வந்து நம்மளை இம்மட்டுமாக நடத்துகிறார். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்கணும். அப்படி அவர் நடத்துறது நிமித்தமாக தான், அவருடைய வார்த்தை நிமித்தமாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது இல்லையா, அதாவது கர்த்தரை சார்ந்து இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நம்ம புரிஞ்சுவிடணும். நம்மளுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இம்மட்டுமாக நம்மளை தூக்கி கொண்டு வந்தவட்ட நம்ம இன்னும் நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம்னா, நம்மை தாழ்த்துவோம்னா, அவர் நம்மளை உயர்த்த அதிக வல்லவர். கர்த்தருக்குள்ளாக நின்று அவரை சார்ந்து நம்மளை தாழ்த்துவோம். அவர் நம்மளை உருவாக்கி நமக்கானதை நம்ம சுதந்திரிக்கும்படியாக நடத்துவார். ஆமென்.